ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸ் என்னென்னா வதந்தி 2. இது அமேசான் ப்ரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 8 எபிசோட்ஸ். இதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் என் சேனலை பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக நான் கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே வந்து சென்னை டு மதுரை 8 வழி சாலையை பற்றி தான் பேசுவாங்க. அப்போ அடிக்கல் நாட்டு விழாவில் வந்து ஒரு எலும்பு கூடை கண்டுபிடிப்பாங்க. அந்த எலும்பு கூடை வந்து லேடிஸ் தான் ஜென்ஸ் தான் எப்போ புதைச்சாங்க என்ன எதுவுமே தெரியாது. ஸோ கண்டுபிடிச்ச எலும்பு கூடை அந்த பவுண்டரிக்குள்ளே இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருந்ததுனால சசிகுமாரை வந்து எப்படியாவது வந்து ரீச் ஆகிடும். ஒரு லேடி போலீஸ் தான் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ தான் வந்து இதை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் சொல்லுவாங்க, இந்த மாதிரிங்க நான் வந்து இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல, பட் ஐ ட்ரை மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து எடுத்துக்குவார் சசிகுமார். அவரோட ஃப்ரெண்டு வந்து ஊர்லேருந்து வர வைப்பார். அந்த ஃப்ரெண்டு தாங்க வேற லெவல் காமெடி பண்ணுவார். ஸோ அவர் வந்து அவர் ஒரு ஸ்லாங்கில் பேசுவார், பேசிக்கிட்டே வந்து அவ்வளோ காமெடி பண்ணுவார். சசிகுமார் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது, இன்னொரு எலும்பு கூட கிடைக்கும், கை மட்டும் தனியாக கிடைக்கும். அந்த கை வந்து வளையல் இருக்கும். ஸோ அந்த வளையல் இருக்கிற அச்சு வச்சு தான் வந்து இவங்க வந்து இந்த க்ளூ வச்சு தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. பார்த்தா அவன் வந்து ஆல்ரெடி வந்து இந்த இஷ்யூக்காக வந்து மணி அப்படின்றவன், முடக்கத்தான் மணி அப்படின்றவன் வந்து ஆல்ரெடி வந்து அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருப்பான். அதனால வந்து இவன் அவனை இந்த கொலையை செஞ்சது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தூக்கு தண்டனையும் கொடுத்துருவாங்க. இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவன்கிட்ட போய் கேட்கும்போது, இல்லைங்க நான் தான் அவன் வந்து வாயை திறக்க மாட்டான். சசிகுமாருக்கு அதுதான் டவுட்டாக வரும். இவ்வளோ நடந்திருக்கு, அவன் பண்ணியிருக்கானா இல்லையான்றத வந்து இவன் வாயை திறந்து சொல்லணும்ல, ஏன் இவன் சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அவன்கிட்ட போய் டைரெக்டாக கேட்கும்போது, சொல்லி என்ன ஆக போகுதுன்னு, எதுவும் மாறப்போகிறது இல்லையே, இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப இதுவாக ஷாக்காக இருக்குது அப்படின்னு. அவன் என்ன நினச்சிட்டு இருக்க, அவரும் அவனோட தங்கச்சியும் தான் கொல்லப்பட்டிருக்காங்கன்றது அவனுக்கு தெரியும். ஸோ அவங்க 2 பேரும் வந்து எங்கேயோ தப்பிச்சு போய் எங்கேயோ வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினச்சிருப்பான். பட் இல்லை, அவங்க 2 பேரும் செத்துட்டாங்கன்றது வந்து இவனுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும். தெரிஞ்ச உடனே ரொம்ப உடஞ்சி போயிட்டான் மணி. ஸோ அவனுக்கு வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட தான் சுற்றி சுற்றி இந்த கதை நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ட்விஸ்ட்காக வந்து ஒரு இடத்துலையும் வந்து நிறைய லேடீஸ் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வரும். டிஎன்ஏ சாம்பிள் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது, அது வந்து லேடீஸ் மட்டும் தான் மேட்ச் ஆகுது அப்படின்னும் போது இன்னும் ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இது வந்து எங்கே நடக்குதுன்னா ஹியூமன் எரர் வந்து லேபில் தான் நடக்குது. லைக் ஸ்வாப்ஸ் எல்லாம் மாற்றி வைக்கும்போது க்ளவுஸ் போடாமல் ஸ்வாப் வச்சதுனால வந்த இஷ்யூ தான் அப்படின்றதையும் கண்டுபிடிப்பாங்க. கதையில் 2 பொண்ணுங்க கொல்லப்பட்டிருப்பாங்க. அது யார் அப்படின்னா, அந்த மணியோட தங்கச்சியும் அவனோட லவ்வரும் தான். ஸோ இவன் வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுவான். அங்கே ஒரு பிரச்சனை ஆகிடும், அவன் வீட்டுக்கு தெரிஞ்சு, அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணும், வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திடீர்னு வந்து அவங்க தங்கச்சியும் அந்த லவ்வரும் காணோன்னா என்ன அர்த்தம் அப்படின்றது தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும், அந்த தங்கச்சி வந்து ஷீ இஸ் அ லெஸ்பியன். ஸோ அவளோட ஃப்ரெண்டு கூடவே வந்து இவ வந்து வீட்டை விட்டு ஓடணும்னு நினச்சிருப்பா, கையில் கட் பண்ணியிருப்பா. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பா அந்த லவ்வரும். ஸோ கட்டெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பா. மறுபடியும் என்ன ஒரு விஷயம் வந்து இவங்கள வந்து வெளியே கூட்டிகிட்டு போச்சு அடித்து கேட்கும்போது, மணி வந்து இது வரைக்கும் சொல்லிட்டான், அவனோட ஃப்ரெண்டும் இது வரைக்கும் சொல்லிட்டான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியவே தெரியாமல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும், அந்த மணியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் தங்கச்சியை லவ் பண்ணா இல்லையா, ஸோ அவனோட அம்மா தான் வந்து இவங்களை வந்து கடத்தி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்றத சசிகுமார் கண்டுபிடிக்கிறதுல தான் வந்து ட்விஸ்ட்டே இருக்குது. ஸோ நான் இதை வந்து பிரேக் பண்ண விரும்பல. நீங்கள் வந்து அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என் பதிவு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.